மக்களே, ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கான வேக்கப் சாங்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. யார் எலிமினேட் ஆக போறாங்க, ஒன்னா ரெண்டா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போடுமாறு கேட்டுக்கிறேன். நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பக்கத்துல ஒரு ஐப்பு பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் ஒரு எலிமினேஷனா 2 எலிமினேஷனா யார் போவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா இந்த பாட்டு போட்டது என்னன்னா, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஸோ வெந்து தனிந்து காடுதுல இருந்து அந்த ஒரு ஹாஸ்டல்ல மாதிரி ஒரு வைப், அங்கே வேலை செய்யறதுக்காக போயிட்டு ஒரு ஏரியாவில் தங்கிட்டு அங்கே வந்து ஒய்ஃபை மிஸ் பண்ற ஒரு பாட்டு, ஒய்ஃபு ஹஸ்பண்டை மிஸ் பண்ற பாட்டு அது. ஆக்சுவலி அந்த பாட்டை போடும் போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்டுச்சு. யாருமா அது நேற்று எஸ்டிஆர் சாங்கு கேட்டது, இங்கே வா இங்கே வாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று வேற யாரும் இல்லை, எஸ்டிஆர் சாங். பிக் பாஸ் நான் வீட்டில் இருக்கும்போது எஸ்டிஆர் சாங் ஒன்னாவது போட்டு விடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட நேற்று கேட்டு கதறி கொண்டு இருந்த ஆதரையை பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு ஆதரை கேட்டா மாதிரியே ஒரு பக்கம் சாங்கை போட்டு விட்டுருக்காங்க. ஓட்டிங் அன்அபிஷியல்லையும் ஆதரை லாஸ்ட்ல இருக்காங்க. எஸ்டிஆர் சாங்கு கரெக்டாக வருது. லாஸ்ட் நான் போறதாங்காட்டி எஸ்டிஆர் சாங் ஒன்னாவது போட்டு விட்டுருங்களேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு போட்டு விட்டாங்க. ஸோ நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறியாமா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க போல இருக்கேன். ஸோ இந்த பாட்டின் படி பார்க்கும்போது கேமராவோட ஃபோக்கஸுமே அரோரா மற்றும் ஆதிரிக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த பாட்டு நிறைய ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்களா ஒரு 4 மினிட்ஸ். அந்த 4 மினிட்ஸ் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது விஷுவல் யார் மேலே ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அரோரா மற்றும் ஆதிரி மேலே அதிகமான ஃபோக்கஸ் இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இதன் கணக்கில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அரோரா ஆர் ஆதிரி. ஆதிரி வேற ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சிம்பு சாங். இது ஒரு சிம்புவோட சாங் தான். சிம்புவும் அந்த விஷுவலில் இருப்பார். ஸோ அப்படின்னா ஆதிரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னொரு பக்கம் அரோராவுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஒன்று அரோரா இல்லை ஆதிரை, இவங்க 2 பேர்ல இருந்து யாரோ ஒரு நபர் வெளியேற போறாங்க அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா தெரியுது. எனக்கு என்னமோ டபுள் எலிமினேஷனா இருக்கும். அந்த டபுள் எலிமினேஷன்ல அரோரா கன்ஃபார்ம். ஏன்னா அரோராவா ஆதிரியானும் போது அரோரா மூலியமா பெருசா கண்டென்ட் எதுவும் வரப்போறது இல்லை சேனலுக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதே ஆதிரியை வச்சிருந்தா ஆதிரி எஃப்ஜே கிட்ட போய் சண்டை போடுவா, மோதுவா. அதன் மூலியமா ஒரு கண்டென்ட் வரும், ப்ரோமோ கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்ன்றதால யோசிப்பாங்க இந்த ஆஸ்பெக்ட்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல அரோராவா ஆதிரியானும் போது அரோரா காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆதிரை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல டபுள் எலிமினேஷன் அப்படின்னா வா நீயும் போ கிளம்புன்ற மாதிரி கலைப்பு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்றதான் நான் பாக்குறேன். இவங்க 2 பேர் வச்சுக்கலாமே. அடுத்ததாக எனக்கு இன்னொன்னுமே இடிக்குது. அதுல அந்த பாட்டோட லிரிக்ஸ் எதை பேஸ் பண்ணும், அவங்க ஹஸ்பண்டை மிஸ் பண்ற ஒரு ஒய்ஃபு வா எப்போ வரப்போற மச்சான் எப்போ வரப்போற மச்சான் தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த வீட்டில் மச்சான் யாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா இன்னொரு பக்கம் துஷார் இருக்காங்க, கலையரசன் இருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 மச்சான்ல எந்த மச்சானை தூக்குவாங்க அப்படின்றமே எனக்கு யோசித்து தோணுது. ஒரு பக்கம் ஃபீமேல்லேருந்து அந்த 2 ஃபீமேல்லேருந்து ஒரு நபர் வச்சுக்கலாம். அது எய்தர் ஆதிரியா ஆர் அரோரா அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதுல இந்த மச்சான் வாமான்னு கூப்பிடும் போது எந்த மச்சானை கூப்பிடுவாங்கன்னு தெரியலையே. ஒரு பக்கம் மச்சானா வெளியே ஒய்ஃப் இருக்கணும். அப்படி ஒய்ஃப் இருக்குதுன்னா கலையரசனுக்கு ஒய்ஃப் இருக்கு. ஒருவேளை கலையரசன் மச்சானை கூப்பிட்டுறாங்களோ வெளியே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா எப்போ வரப்போற உன்னை பார்க்காம உன்னை ஏங்கி ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்றது தான் அந்த பாட்டோட இதுவுமே. இன்னொரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் ஆண் கேட்டகரி தான். ஆனா வெளியே மச்சானுக்கு வெளியே ஆள் இல்லையே, வெளியே இருந்து கூப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே வா வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால எஃப்ஜே கொஞ்சம் இடிக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எஃப்ஜேவும் டான்ஸ் ஜோன்ல இருக்காரு. இப்போ எஃப்ஜேவா கலையரசனானும் போது கலையரசனுக்கு ஒரு எந்த இடத்துல பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ட்ரிகர் பண்ணியிருக்காரு, நிறைய பார்வதியை ட்ரிகர் பண்ணி நிறைய வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுருக்காரு. பார்வதியுமே கொலகாண்டில் இருக்காங்க ஆல்ரெடி. இப்பயுமே லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி யாருக்கிட்ட, கலையரசன் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டு எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இது பண்ணன்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் எப்படி பார்த்தாலும் கலையரசன் நம்ம கூட இருந்தானா பயங்கரமான கண்டென்ட் இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றது டீம் யோசிப்பாங்க. லாஜிக்கலி டீம் வில் திங்க். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கலையரசனை ஒரு 50-50 கேஸ்ல வைக்கலாமோ நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் எனக்கு என்னமோ அவரை வச்சு ஒரு அடுத்த வாரம் கண்டென்ட், ஏன்னா ஏகப்பட்ட வாய் விடுறாரு அவரும். நேற்று நம்ம பார்த்துட்டோம் அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார். கமருதீனுக்கு இருக்கா, முள்ளமாரி முடிச்சவைக்கு, இதுல இருந்து இன்னொரு செருப்பு மேட்டர் வரையும் போயிருக்காரு. அப்ப அடுத்த வாரம் அவர் வச்சிருந்தா ஒரு பயங்கரமான கண்டென்ட்லாம் வரும்ன்றத மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டபுள் எலிமினேஷனா இருந்தா அரோரா ஆதிரையில இருந்து ஒரு நபர், அது எனக்கு தெரிஞ்சு அரோரா தான் மோஸ்ட்லி இருப்பாங்கன்றதுதான் என்னோட கெஸ்ஸா இருக்கு. இல்ல இந்த பாட்டுப்படி எல்லா கணக்குப்படி வந்தா போயிட்டு வாமா ஆதிரை அப்படின்ற மாதிரி அமுச்சு விட வேண்டியதுதான், சந்தோஷமா இருக்கும். இதுல குறிப்பா ஆதிரை வேற வந்து கேமரா முன்னாடி நான் பாட்டு தான் கேட்டேன், சிம்பு பாட்டு தான் கேட்டேன், அதுக்குன்னு இப்படியா போடுவீங்க, இந்த பாட்டு நல்ல பாட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க ஒரு குத்து பாட்டா போட்டிருந்தா வேற மாதிரி இருந்துருங்க. கடைசியில் இதே பிக் பாஸ் போடுவாங்கன்ற மாதிரி
போதும்பா நீங்க போதும் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி கேட்டு போனாங்க. ஸோ ஆதரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே நிறையவே. ஸோ என்ன பொறுத்தவரையும் 2 ஃபீமேல் டபுள் எவிக்ஷன் ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்படின்றதுல தெரியுது. சாட்டர்டேவே ஒன்று நடக்கலாம், சண்டே ஒன்று நடக்கலாம். அந்த கேட்டகரியில் முதல் ஆப்ஷனா வந்து அரோராவா ஆதரியா அப்படின்றது பார்ப்போம். 2வது ஆப்ஷன்ல கலையரசன் துஷாரும் வந்து இணைவாங்க. அந்த இணையில யார் போறா அப்படின்றது பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து என்ன? எந்த 2 நபர்கள் வெளியேறினா நல்லா இருக்கும்? பேசாம ஒரு பக்கம் துஷாரும் மற்றும் அரோரா வெளியே அமுச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பாய் கைஸ்.